எபிசோட் ஆரம்பத்தில் ஒரு பைத்தியக்காரியா வார்த்தையை பார்த்து விடுன்னு கோபத்தோட ஃபியூச்சர் சீனில் சொல்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ப்ரெசென்ட்டுக்கு மாறுது. இங்கே இங்கே ஓரியமோட அக்காவை மீட் பண்ணுறாங்க. அதில் அந்த அக்கா ஃப்ரெண்டு ஒருத்தி, அவன் நீ தானே இப்போ ஹாங்கை டேட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஜுங்கு அவன் 2 வாரம் ஆச்சுன்னு சொல்ல, சே ஒரு ட்ரீட்டு கூட வைக்கலாம் இந்த நாய், சரி வாங்க போகலான்னு சொல்லிக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஓரியமும் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறா அவங்க அக்கா. இப்போ ஜுங்கு, ஏய் எங்கே வாங்கின இந்த ஜாக்கெட் சூப்பராக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்கிறா. இங்கே இன்னொரு பக்கம் அவள் அக்கா அவளுக்கு டெக்ஸ்ட் பண்ணி, அது என்னடி ஜாக்கெட்டு மட்டமானு கேட்க, இவன் உன்ட்ட யாரும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு டெக்ஸ்ட் போடுறா. இப்போ கிளாஸில் இவங்க எல்லாரும் உட்காந்துருக்க, நம்ம அக்கா வராங்க, வந்து உன்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் வேற ஏதோ பேசிக்கிட்டு, உன் ஜாக்கெட்டை பார்க்க சைக்கிளை தயவு செஞ்சு மாற்று அப்படின்னு சொல்ல, இவள் பதிலுக்கு, உன் ஃபோன் கேஸ் தான் பாட்டிமா யூஸ் பண்ணுற கேஸ் மாதிரி இருக்குது, நான் ஏதாவது சொன்னேன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து வந்துடுறா. இப்போ கிளாஸ் வந்து என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஆனால் அவன் நடந்தது சொல்லலை. என் ஜாக்கெட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறா. நல்லா தான் இருக்குது, ஆனால் அவனான்னு இழுக்க, ஜிங்கு சரி அப்போ நீ ஆன்லைன் ஜோசிங்காரங்கிட்டே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஐடியா கொடுக்குறா. அவளும் கேட்குறா, ஜின் தான் ரிப்ளை போடுறா நல்லா யோசிச்சு. இப்போ பி கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது ரிப்ளை பார்க்குறா. அந்த ஜாக்கெட் வந்து நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஆனால் அவள் அக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட புது இடத்துல வச்சு கலாய்ச்சிடுறா, ஜாக்கெட் நல்லா இல்லைன்னு. அந்த ஒரு பதில் சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறா. இப்போ மறுபடியும் ரெஸ்ட் ரூமில் வச்சு மீட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு அந்த ஜாக்கெட்டை பார்க்க எரியுதுடி, அதை கலட்டி தான் தொலையேன், நல்ல பிள்ளை தானே நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு கழுவுன கையை ஜாக்கெட்டில் வச்சு துடைக்கிறா. தொலைச்சிட்டு பாரு ஈரம் ஆகிட்டுன்னு சொல்லுறா. இப்போ 2 பேருக்கும் சண்டை வருது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முடியை பிடிச்சிட்டு சுற்றுறாங்க. எனக்கு ஏன்னு தெரில, பசங்க எல்லாருக்கும் இதை பார்க்கறதுக்கு பிடிக்குமானே எனக்கு தெரில. 2 பொண்ணுங்க சண்டை போடுறது பார்க்கறதுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபையிங்காக காமெடியாக இருக்கும். அதுவும் அந்த குடுமி முடியை பிடிச்சிட்டு சுற்றுவாங்க தெரியுமா, அப்படியே சுற்றிக்கிட்டு அப்படின்னு சொல்லி கத்துறது வந்து அதை விட ஒரு படி மேலே போன மாதிரி இருக்கும். எல்லா பசங்களுக்கும் இப்படி தானான்னு சொல்லிக்கிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ சண்டை முடியுது. லூசு என் மூஞ்சில் கீச்சிட்டா அப்படின்னு ஒரையும் சொல்ல, ஆமாம் சரியான பைத்தியக்காரியாக இருப்பா போல அப்படின்னு கூட உள்ளவங்க சொல்ல, பைத்தியக்காரியா அவன் என் அக்கா, வார்த்தையை பார்த்து விடணும்னு சொல்ல, எல்லாம் அமைதியாகி அப்புறம் எப்படியோ சமாளிக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா குறுக்க வந்தாங்கன்னா கோமாளிங்க. இவங்க 2 பேரும் சமாதம் ஆகி ஜாலியாக பேசிட்டு செல்ல சண்டை போட்டுட்டு போகிறாங்க. போரிங் எபிசோடு தான், புரியுது. இதுவரை பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த எபிசோட் நல்லா இருக்கு. அதுக்கு அடுத்த எபிசோட அதை விட நல்லா இருக்கு. ஒரு மினி ட்ரையாங்கிள் ஸ்டோரியும் சீட் பண்ண கதையும் பார்க்கணும்னா என்னென்ன வெயிட் பண்ணுறீங்க, இந்த வீடியோ தொட்டு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஒரு வீடியோ இல்லையா? ஐயோ சாரி மன்னிச்சுக்கோங்க, வீடியோ ரெடி ஆகிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.